அண்மைச் செய்தி, டெல்லி புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதிஷி. டெல்லி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதிஷி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். டெல்லியின் இளவயது முதலமைச்சராக முன்னதாக பதவியேற்ற அதிஷி தற்போது இன்று கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணியில் சேர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். டெல்லி முதலமைச்சராக முன்னதாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை வழக்கில் அண்மையில் உச்சநீதிமன்றத்தால் நிபந்தனை ஜாமீன் பெற்றார். ஆனால் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இன்றி கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்பது உள்ளிட்ட உச்சநீதிமன்றத்தின் நிபந்தனைகளால் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகினார். இதையடுத்து அவருக்கு பதில் முதலமைச்சராக அதிஷி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து டெல்லி துணைநிலை ஆளுநரிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கிய அதே நாளில் அதிஷியும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து டெல்லி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கடந்த 21ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் அதிஷியும் அவருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இதில் தொடர்ந்து டெல்லியின் மிக இளவயது முதலமைச்சர் என்ற பெருமையை 43 வயதான அதிஷி பெற்றார். தொடர்ந்து மேலும் சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித் ஆகியோருக்கு அடுத்ததாக முதலமைச்சராக பதவியேற்ற 3வது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையும் பெற்றார். இந்த நிலையில்தான் தற்போது கோப்புகளில் கையெழுத்திட்டு டெல்லியில் உள்ள தனது முதலமைச்சர் அலுவலகத்தில் அதிஷி தனது பதவியில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.